ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம லோக்பால் லோக் ஆயுதா அப்படின்னா என்ன, அதோட வரலாறு என்ன, எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ 1809, ஸோ இந்த டைமில் ஸ்வீடனில் ஒரு வேர்டு உருவாகுது, அதாவது ஆம்பட்ஸ்மேன் அப்படின்னு. அப்படின்னா மக்கள் கவர்மெண்ட்டை கொஷின் கேட்கலாம். அதில் ஏதாவது குறைகள் இருக்குதா, அவங்க ஏதாவது தவறு பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆம்பட்ஸ்மேன். ஸோ இந்தியாவில் இதுக்கு லோக்பால் அப்படிங்கிறாங்க. பீப்புள்ஸ் வாட்ச்மேன் ஆர் பீப்புள் ப்ரொடெக்டர் ஆஃப் பீப்புள், மக்களின் பாதுகாவலன். ஸோ இந்த வேர்டை ஃபர்ஸ்ட் 1963 எல்எம் சிங்வி அப்படிங்கிற ஒருத்தர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. ஸோ 1966 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அப்படின்னு போடப்பட்ட கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஹெட்டு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய். ஸோ அவர் சீக்கிரமாக இறந்துருவார். அதனால கே ஹனுமந்த் ஐயா ஹெட்டாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது 1966 தானே. 1962 சந்தானம் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அவர் சிபிஐ அண்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அமைக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். அதுபடி 62 63 சிபிஐயும் 64 சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனும் கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் ஆன்டி கரப்ஷனில் தான் வரும், சென்ட்ரல் விஜிலன்ஸும் ஆன்டி கரப்ஷன் தான் வரும். ஸோ சொல்கிறேன். ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 68 லோக்பால் பில் கொண்டு வராங்க. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி ஆக்கணும், சட்டப்பூர்வ அமைப்பு ஆக்கணும் அப்படின்னு சொன்னதால 68 லோக்பால் பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது ஃபெயில்ட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 8 வாட்டி ஃபெயில்ட் ஆயிருக்கு. 2008 வரைக்கும் போடப்பட்ட பில் ஃபுல்லாகவே ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ கடைசியாக 2011 பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பில் தான் பாஸ் ஆகுது. ஸோ 2013 டிசம்பர் 17 பார்லிமெண்ட்டில் பில் ஆக்ட் ஆகுது. பிரசிடென்ட் சைன் பண்ணணும். ஸோ அது ஜனவரி 1, 2014. ஸோ அது ஜனவரி 16, 2014 நடைமுறைக்கு வருது. ஸோ அந்த நாளை தான் லோக்பால் டே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லோக்பால் லோக்பால் அண்ட் லோக் ஆயுதா இவங்க யாரெல்லாம் என்கொயரி பண்ணலாம் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், சீஃப் மினிஸ்டர், செக்ரட்டரி, ஸ்டேட் அஃபீஷியல்ஸ், குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் லெவல் வர, அதாவது குரூப் பி, குரூப் டியும் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த லோக்பாலில் உள்ள மெம்பர்ஸ், அந்த கம்போசிஷன் அமைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சேர்மன், 8 மெம்பர்ஸ். ஸோ இந்த கம்போசிஷனில் 50% ஜுடிஷியல் ஃபீல்டில் உள்ள ஆட்களும் இருக்கணும். 50% எஸ்சி ஆர் எஸ்டி ஆர் ஓபிசி ஆர் உமன்ஸ் அவங்களும் உள்ள இருக்கணும். ஸோ இவங்களை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மெம்பர் கமிட்டி. ஸோ அந்த 4 பேர் யாரெல்லாம் பிரைம் மினிஸ்டர், அப்போசிஷன் லீடர், லோக்சபா ஸ்பீக்கர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 5 years ஆர் 70 years, whichever is மேக்சிமம். அதாவது இப்போ அவருக்கு 65 வயசு இருக்கு அப்படின்னா அவர் 5 வருஷம் இருந்துக்கலாம். சப்போஸ் 69 வயசு தான் அப்பாயின்ட் பண்றவருக்கு இருக்கு அப்படின்னா அவரால் 1 வருஷம் தான் இருக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றது 60 நாள்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ இவங்க ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் 1988 போடப்பட்டிருப்பாங்க. அதில் ரிப்போர்ட் ஆகக்கூடிய கேசஸ் அதை கூட இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஸோ இவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் விங்ஸ் வச்சு கூட அதை டீல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சிபிஐட்ட கொடுத்து கூட இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. இன்கேஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸாக இருந்தாங்க அப்படின்னா சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்கிட்ட சொல்லி கூட இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ லோக்பாலோட ஃபர்ஸ்ட் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பினகி சந்திர கோஸ். சரிங்களா? ஸோ இப்போ கரண்டாக யார் இருக்கான்னா ஏஎம் கான்வில்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லோக் ஆயுதா பார்ப்போம். ஸோ லோக்பால் நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். லோக் ஆயுதா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுபடி ஃபர்ஸ்ட் லோக் ஆயுதா ஆக்ட் போட்டது யார் பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஸோ 1970 போட்டிருப்பாங்க. ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது
இப்போ சட்டம் போடுறாங்க அப்படின்னா அந்த சட்டம் போட்டதுக்கு அப்புறம் அந்த அமைப்புக்கான இந்த இந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அந்த ஒரு இதை ஃபார்ம் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 1971. ஸோ இது நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில். ஸோ தமிழ்நாடு ஆக்ட் போட்டது வந்து 2018. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி தேவதாஸ்.